ஹாய் வெல்கம் டு டாக்டர் வைத்திகிஸ் vlogs. இது வந்து ஒரு ஈவினிங் vlog. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நான் எங்க போயிருந்தோம், அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்ல ஒரு புதுசா ஒரு டிஷ், ஒரு ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஸ்நாக் ரெசிபி அப்புறம் வந்து கொஞ்சமா மார்க்கெட் போறது இது எல்லாமே இந்த vlogல காட்டியிருப்பேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீட்ல செய்ய போற ரெசிபி வந்து காரா பூந்தி. காரா பூந்தி வந்து எப்படி செய்யறேன்னா குயிக்கா இருக்கும், ரொம்பவே வளவலலாம் இருக்காது. 3 கப் கடலை மாவுக்கு ஜஸ்ட் ஒரு 3/4 கப் இல்லைன்னா 1 கப் வந்து அரிசி மாவு போட்டு அதுல வந்து கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊத்தி தோசை மாவு கன்சிஸ்டன்சில பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து பேக்கரியில வந்து வாங்குறது அந்த அளவு எனக்கு வந்து நம்மளே இவ்வளவு கிளீனா செய்யும் போதே நமக்கு வந்து பயமா இருக்கு, இதுல என்னென்ன இருக்கும், இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. பேக்கரியில வாங்கும்போது அவங்க எந்த எண்ணெயில செய்யறாங்கன்றது ஒரு சின்ன டவுட் தான். இது வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்தா வாசனையா இருக்கும்ல, நம்ம பேக்கரியில வாங்கும்போது இப்படிதான் இருக்கும். அதனால வந்து வேர்க்கடலை, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்து செஞ்சோம்னா அது எண்ணெயுமே வாசனையா இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். இல்ல எண்ணெய் தண்ணி ஊத்தி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க. ஏன்னா வந்து நிறைய ஊத்திட்டீங்கன்னா லம்ஸ் நிறைய வந்துடும், உங்களால அந்த லம்ஸை உடைக்க முடியாது. லம்ஸ் அந்த கட்டி கட்டியா வரும் இல்லையா, அது. பாப்பா பக்கத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவதான் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அவளை வந்து டிவி பாக்குறது இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் பண்ணாம நான் வந்து சமைக்கிறதுல இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இன்வால்வ் பண்ணனா அவளுக்கு டிவி பாக்குற டைம் குறையும், ஸ்கிரீன் டைம் வந்து கொஞ்சம் குறையும்ன்றதுனால நான் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிப்பேன். அவ வந்து பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டு இருக்கா, நான் வந்து செய்யறதுக்கு பக்கத்துலயே. பட் வந்து கேஸ் ரீச் பண்ற அளவு டிஸ்டன்ஸ் இல்ல, கொஞ்சம் தள்ளிதான் உட்காந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா நான் அவளை கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ வந்து ஜல்லிக்கரண்டி வந்து 2 வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு, இன்னொன்னு மேல போட்டு அது போட்டா மேல அப்படியே உதிரி உதிரியா விழும் இல்லையா, அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் போடும் போது வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் 2 கை யூஸ் பண்ணி போட்டேன். ஒரு கையில வந்து மேல புழிஞ்சு போடுறது, ஒரு கையில அந்த தோசை கரண்டியை ஜல்லிக்கரண்டியை புடிச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பரா வந்திருந்தது எனக்கு. நீங்க ஒரே ஒரு திங் தான் மனசுல வச்சுக்கணும், நல்லா ஹை ஃபிளேம் வச்சுக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு போடுற டைம் வந்து, அதாவது எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது சிம்ல வச்சு போடணும். நீங்க வந்து ஆல்ரெடி சிம்லயே வச்சுட்டே போட்டீங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு இந்த மாதிரி புசு புசுன்னு வராது. கடையில வாங்குற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருந்தது. என்னன்னு தெரியல, ஒரு 1 hour கழிச்சு லைட்டா அது வந்து அந்த அந்த கிறிஸ்பினஸ் போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரி மெத்தட்ல செய்றீங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டுருங்க. இல்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போறேன் அப்படின்னா அதுக்கான டெக்னிக் எனக்கு தெரியல. ஸோ வந்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஒரு ரவுண்டா போட்டு எடுத்தேன். இது வந்து உண்மையாவே எனக்கு நல்லா வந்திருந்தது. நான் வந்து இது நான் விரும்பி சாப்பிடுவேன் கடையில எல்லாம் போனேன்னா. பட் நம்ம வீட்லயே செய்யும் போது நமக்கு அந்த ஒரு இது தெரியுது. சரி இது கொஞ்சம் கிளீனா செஞ்சிருக்கோம், நம்ம நல்ல ஆயில செஞ்சிருக்கோம். நான் செய்யறது வந்து இப்ப கடலை எண்ணெயில செய்யறேன். ஸோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான எண்ணெய் தான், அதுவும் செக்ல வாங்கி செய்யறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்கு வந்து வேர்க்கடலை பொரிச்செடுக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, பிகாஸ் வேர்க்கடலை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால நீங்க வந்து முன்னாடியே அழகா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நினைக்கிறேன், ஆமா இல்ல நான் ஈவினிங் நினைக்கிறேன், மீன் வந்தது. அதுல வந்து பெரிய நண்டு வந்தது. எனக்கு வந்து அந்த பாறை நண்டெல்லாம் பிடிக்கும், எல்லா நண்டும் பிடிக்கும். இல்ல பாறை நண்டு டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கும் இல்லையா, அதனால அது வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 100 rupees மட்டும் மொத்தமா கொடுத்துருந்தாங்க, பிகாஸ் ஒரு நண்டு மட்டும் பெருசு, மத்தெல்லாம் சின்னதுனால 100 ரூபாய்க்கு நண்டு வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். பாண்டியில 5 kg டொமேட்டோஸ் வந்து 100 rupees தான். உங்க ஊர்ல எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதனால தக்காளி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு, தக்காளி தொக்கு செய்யலாம், தக்காளி சாம்பார் செய்யலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தக்காளி வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். 2.5 kg வாங்கி வச்சேன். 50 rupees ஆச்சு எனக்கு. அண்ட் ஆனியன்ஸுமே இந்த ரேட்ல விற்க ஆரம்பிச்சிச்சு, பட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. எல்லாம் முடிச்சு நைட் டின்னர் எல்லாம் சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா, இந்த அலாதின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் அந்த மாதிரி இந்த ஃப்ரைஸ் அதில் போட்டிருப்பாங்க, விங்ஸ், ரோல்ஸ் அண்ட் கிரில்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போலான்றது. பட் அன்பார்ச்சுனேட்டா தமிழ் இப்ப காலையிலே தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கும் போது எப்பவுமே மோஸ்டா 99% டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்து அவர் ஆர்டர் பண்ணிட்டு வர கேப்ல தூங்குனதுனால நாங்க பார்சல் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனா அங்க இருக்க அந்த மேனேஜர் என்ன சொன்னாரு, சார் நீங்க கார்ல எங்க, நான் கார்லயே வந்து உங்களுக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது சூப்பரான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும் அண்ட் வந்து சாரி அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால வந்து நான் அதை மென்ஷன் பண்றேன். அவர் வெளியே கார் வரைக்கும் எடுத்துல சர்வீஸ் பண்றதை நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல. நான் சீரியஸா நம்பல. சில ரெஸ்டாரண்ட் வந்து குட்டியா தான் இருக்கும், பட் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறது, ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் இவ்வளவு டவுன் டு அர்த்தா குழந்தை தூங்குறாங்கன்னு சொன்னா அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல எனக்கு சீரியஸாவே ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அவர் வந்தது வந்து மேனேஜர்னு சொன்னாங்க. சோ இவர் தான் அந்த பர்சன். எங்க ஹஸ்பண்ட் இறங்கி வெளியே போயிட்டாரு, நீங்க அங்கேயே இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நாங்களே உள்ள போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருப்போம். பட் அவங்க டேரக்டா வெளியே வந்ததுனால ரொம்பவே இதுவா இருந்தது. சீரியஸா சூப்பரா இருந்தது. அந்த கிரில் வந்து அமேசிங்கா இருந்தது. இவங்க வாங்கினோம் ஓவரால் பில் வந்து 500 to 600, பிகாஸ் நாங்க வந்து ஒரு விங்ஸ் வந்து வீக் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். விங்ஸுமே நிறையவே இருந்தது. அந்த
ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, மைதால ஒரு நான் மாதிரி ஒன்று இருக்கு, அது பேர் என்ன தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது செம்ம சூப்பர் சாஃப்டா தின்னா சூப்பரா இருந்தது, சுத்தமா ஆயிலே இல்ல, நல்லா இருந்தது. சிக்கனுமே பயங்கரமா இருந்தது. நான் எதை பத்தி மென்ஷன் பண்ண, அந்த டிப் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு மாதிரி கிரீமி டிப் ஒன்று இருக்கு தெரியுமா, அதுதான் செம்ம டேஸ்டா இருந்தது. நம்ம கேஎஃப்சில பே பண்ணி வாங்கலாம் 30 rupees 40 rupees அந்த எக்ஸ்ட்ரா டிப், அது மாதிரி ரொம்ப டேஸ்டியா ரொம்ப டெலிஷியஸா இருந்தது. இது வந்து சம் 400 என்னமோ, அதுக்கு வந்து கண்டிப்பா ஒர்த். பிகாஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கு அதுல ஃபிளஷ் இல்லாத மாதிரி இருந்தது, பட் நேர்ல வந்து ரொம்ப நல்லா சாஃப்டா நல்லா நல்லா குக் ஆகி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, ஒரு மாதிரி வாட்டரே நல்லா இருந்தது, டேஸ்டாவே இருந்தது. ஸோ இது வந்து ஒர்த் ட்ரைங் தான் சொல்வேன். இவர் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாருன்னா, இந்த ஒரு பிளேட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் விங்ஸ், அப்புறம் வந்து ஒரு மேங்கோ டெசர்ட், ஏதோ மேங்கோல வந்து ஒரு ஷேக் மாதிரி ஏதோ வாங்கியிருந்தாரு, எனக்கு அது பேர் எக்ஸாக்டா தெரியல, நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு வெட்டியாச்சு, நல்ல டேஸ்டியா இருந்தது. இந்த மேங்கோ இது வந்து ரொம்ப க்ரீமியா இருந்தது, உள்ள வந்து நல்லா ஐஸ் எல்லாம் போட்டு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு இதுவா இருந்தது. நமக்கு மில்க் ஷேக்னு சொல்ல முடியல, உள்ள கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் இருந்தது, ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க விங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், அவரே வந்து கொடுத்துட்டாரு, விங்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. பட் ஸ்டமக் ஃபுல்லா ஆயிடுச்சு, அதனால நாங்க என்ன பண்ணோம், அதை நாங்க பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணிட்டு நைட்டு வந்து அதோட டின்னர் வந்து முடிச்சாச்சு. வேற எதுவுமே நாங்க சாப்பிடல, சப்பாத்தி இட்லி எல்லாம் சாப்பிடல, இதோட நாங்க ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய vlogs வந்துட்டே இருக்க போது, தொடர்ந்து சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.